إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله عز وجل: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் ஆஷூரா தினத்தை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, மஸ்னூன் ஹுத்பாவிற்கு பிறகு மாயிதா அத்தியாயத்தின் 3வது வசனத்தின் ஒரு பகுதியை நான் படித்தேன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: இன்றைய நாள் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை, தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். உங்கள் மீது என்னுடைய அருட்கொடையை, நிஅமத்தை பூர்த்தி செய்து விட்டேன். உங்களுக்காக மார்க்கமாக, தீனாக இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எந்த நாள் அது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடம், அதாவது ஹிஜ்ரி 11 ரபியுல் அவல் மாதம் 12 வஃபாத்தானார்களோ, அதற்கு முன் 3 மாதங்கள் முன்பு ஹஜ்ஜுடைய மாதத்தில் ரசூல் அவர்கள் ஹஜ்ஜு செய்தார்கள். ஹஜ்ஜு செய்யும் பொழுது அரஃபா தினம் அன்றுதான் இந்த வசனம் இறங்கியது. அந்த நாளை தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய நாள் நாம் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம். ஆக இந்த வசனம் இறங்குவதற்கு 23 வருடங்கள் முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்டார்கள், ரசூல் ஆக்கப்பட்டார்கள். ஆக அந்த 23 வருடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கையை, சட்டத்திட்டங்களை, இபாதத்துடைய வழிமுறைகள், அஹ்லாக் நற்குணங்கள் என்று மனிதர்களுக்கு கியாமத்து வரை தேவையான அத்தனை போதனைகளையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கி, அந்த அரஃபா தினம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் என்பதாக அறிவிக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழுமையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியத்தை நான் உங்களுக்கு காட்டித் தராமல் இல்லை. அதாவது ஒவ்வொரு நன்மையான காரியத்தை ரசூல் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கோபத்தை தேடித்தரக்கூடிய, அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்கக்கூடிய எந்த ஒரு தீமையை குறித்தும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இல்லை. அதாவது ஒவ்வொரு தீமையை குறித்து ரசூல் அவர்கள் எச்சரிக்கை செய்து விட்டார், ஒவ்வொரு நன்மையை நோக்கி வழிகாட்டி விட்டார். எதையும் ரசூல் அவர்கள் விட்டு வைக்கவில்லை தன்னுடைய வழிமுறையை. ஆகவேதான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த சமயத்தில் ஒரு யூதர் வந்து உமர் பின் கத்தாபிடம் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய வேதத்தில் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் நம்முடைய வேதத்தில், அதாவது தௌராத்தில் இருந்திருந்தால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாம் பெருநாளாகவே கொண்டாடி இருப்போம். ஏனெனில் அந்த வசனத்தில் அவ்வளவு பெரிய நற்செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எந்த வசனம் அது என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, அந்த யூதர் சொல்கிறார், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيtu லகும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுக்காக உங்களுடைய தீனை, மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்கள் மீது தன்னுடைய நிஅமத்தை பூர்த்தி செய்து விட்டேன், உங்களுக்காக இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்தி கொண்டேன். உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனம் அரஃபா தினம் என்று இறங்கியது. ஏற்கனவே அரஃபாக்கு அடுத்த நாள்
அதற்கு அடுத்த நாள் என்று பெருநாளாக தான் நீக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழுமையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஒரு முழுமையான வழிகாட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது கியாமத்து வரை மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு தான் போனார்கள். ஆகவேதான் ரசூல் அவர்கள் வஃபாத்தான பிறகு குர்ஆன் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு விஷயம் என்ன செய்யாது, மார்க்கமாக மாறாது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்ததாக சொல்கிறானே, பூர்த்தி செய்த அந்த நாள் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை மார்க்கமாக நமக்கு வழங்கினானோ அதுதான் மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் வரை அல்லாஹ் நமக்கு எதை வழங்கினானோ அதுதான் மார்க்கம். ரசூல் போன பிறகு, இந்த மார்க்கம் பூர்த்தியான பிறகு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மார்க்கமாக மாறாது. அது மார்க்கம் என்கிற பெயரில் ஒரு புதுமை என்பதை நாம் என்ன செய்வோம், விலகிக் கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், பிரபலமான இமாம்களில் ஒரு இமாமாகிய இமாம் மாலிக் அவர்கள் சொல்வார்கள், மா லம் யகுன் யௌமஇதின் தீனன் ஃபலன் யகூனல் யௌம தீனா. எந்த ஒரு விடயம், எந்த ஒரு விஷயம் அந்த காலத்தில், அதாவது ரசூலுடைய சஹாபாவுடைய காலத்தில் மார்க்கத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கவில்லையோ அது என்ன செய்யாது, இன்றைய நாள் மார்க்கமாக மாறிவிடாது. ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று சொல்வதற்கு அது ரசூலுடைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும், குர்ஆன் இறங்கிய காலத்தில் இருந்திருக்க வேண்டும். ரசூல் போன பிறகு ஒரு விஷயம் இந்த உம்மத்தில் வந்தது என்று சொன்னால் அது எப்படி மார்க்கமாகும்? அது சிந்தனையாக இருந்தாலும் அது வழிகட்ட சிந்தனை. அது ஒரு செயல், இபாதத் என்கிற பெயரில் புகுத்தப்பட்டிருந்தாலும் அது ஒரு பிதஅத், அது மார்க்கம் கிடையாது, அது இபாதத் கிடையாது என்பதை நாம் ஒரு அடிப்படை விஷயத்தை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் பாருங்கள், முஹர்ரமுடைய மாதத்தை குறிக்க மார்க்கம் என்ன சொல்கிறது? முஹர்ரம் ஒரு புனித மாதம். 4 மாதங்கள் புனித மாதங்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். அந்த 4 புனிதமிக்க மாதங்களில் முஹர்ரம் ஒரு புனிதமிக்க மாதம். அதே போல இந்த மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிக்கும் வகையிலே ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதமாகும். சரி, இந்த மாதத்தில் சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் ஏதாவது கூடுதலான வணக்கம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதா என்று கேட்டால் ஆம். ஒரே ஒரு விஷயத்தை மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது, அதுதான் நோன்பு நோற்பது. ஒன்று, பொதுவாக நாம் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க முயற்சி செய்யலாம், அதுக்கும் அனுமதி உண்டு. குறிப்பாக ஆஷூரா நோன்பு வலியுறுத்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலத்திலும் ஆஷூரா நோன்பு வைப்பார்கள். எப்போது? நபி ஆகுவதற்கு முன்பாகவே. காரணம், மக்கத்து காஃபிர்களும் அந்த அறியாமை ஜாஹிலியத் காலத்தில் ஆஷூரா நோன்பு பிடிப்பார்கள். அவர்கள் எந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து அப்படி செய்வார்கள் அல்லாஹு ஆலம், அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் மக்கத்து காஃபிர்கள் சரியாக ஆஷூரா தினம் என்று நோன்பு வைப்பார்கள். காபாவுடைய இந்த கிலாஃப், அந்த திரையை மாற்றுவார்கள். முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நோன்பு பிடிப்பார்கள். அறியாமை காலத்தில் இந்த பழக்கம் இருந்த காரணத்தினால் ரசூலும் என்ன செய்தார்? மக்காவுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக ஆஷூரா நோன்பை வைத்தார். ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு ரசூல் பார்க்கிறார், மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களும் ஆஷூரா நோன்பு வைக்கிறார்கள். ரசூலுக்கு ஒரு விதத்தில் ஆச்சரியமாக இருந்தது. அங்கு மக்கத்து காஃபிர்கள், அதாவது குறைஷ் மக்களும் ஆஷூரா நோன்பு வைக்கிறார்கள். இங்கு யூதர்கள், வேதம் வழங்கப்பட்ட மக்களும் சரியாக அதே நாள் நோன்பு வைக்கிறார்களே. ஆச்சரியப்பட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் யூதர்களை சந்தித்து காரணத்தை விசாரித்தார். என்ன காரணம்? ஆஷூரா அன்று எதற்காக நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள்? யூதர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் தான் முஹர்ரம் 10ஆம் தேதி ஆஷூரா தினமன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை கொடுத்தான். பனி இஸ்ரவேலர்களை ஃபிரௌனை விட்டு காப்பாற்றினான், ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்தான். ஆக நன்றி செலுத்தும் வண்ணம் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் மூசாவுக்கு உங்களை விட நாங்கள் தான் வேண்டப்பட்டவர்கள், உங்களை விட நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமானவர்கள். காரணம், யூதர்கள் தன்னை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்று சொல்லிக்கொண்டே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை அவர்கள் நிச்சயவதில்லை, பின்பற்றுவதில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, ஒவ்வொரு ரசூலும் சரி, கொண்டு வந்த கொள்கையை உண்மையில் பின்பற்றி நடக்கக்கூடிய சமூகம் என்று சொன்னால் அது இந்த முஸ்லிம் சமூகத்தில் நேர்வழி பெற்றவர்கள் மாத்திரம்தான்.
அந்த வகையில் ரசூல் சொன்னார்கள், நாங்கள் தான் மூசாவுக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியின் அடிப்படையில் நன்றி செலுத்தும் வண்ணம் ஆஷூரா தினம் அன்று நோன்பு நோக்க நாங்கள் தான் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆஷூரா நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலும் தொடர்ந்து வைத்தார்கள். மதீனாவுடைய கடைசி காலகட்டம் ரசூலுல்லாஹி அவர்கள் உடைய வாழ்க்கை முஹர்ரம், கடைசி முஹர்ரம் மாதம் கடந்து போய்விட்டது. ஆஷூராவை கடந்து ரசூல் போய்விட்டார்கள். மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கிற ரபியுல் அவல் மாதம் மிக நெருக்கமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலிடம் ஒரு சந்தேகம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆஷூரா தினம் என்று நாங்களும் நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் நோன்பு நோக்கிறார்களே. மதீனாவில் ரசூலுல்லாஹி அவர்கள் ஆஷூரா தினம் அன்று மாத்திரம் நோன்பு வைத்து வந்தார். ரசூலுல்லாஹி அவர்கள் சஹாபாவுக்கு யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், நசாராக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தந்து வருகிறார். சஹாபாவுக்கு ஒரு சந்தேகம், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று ரசூல் சொல்கிறார்கள், ஆனால் ஆஷூரா தினம் என்று நோன்பு நோக்கக்கூடிய விஷயத்தில் மாத்திரம் நாங்களும் யூதர்களும் ஒப்பாக இருக்கின்றோமே, அவர்களும் ஆஷூரா நோன்பு நோக்கிறார்கள், நாங்களும் நோன்பு நோக்கிறோம். ஆக ரசூலிடம் இந்த சந்தேகத்தை கேட்டது ரசூல் சொன்னார்கள், லஇன் பகீது லஅஸூமன்ன தாஸிஅ, அடுத்த வருடம் வரை நான் உயிரோடு இருந்தால் நான் 9ஆம் தேதி என்ன செய்வேன், நோன்பு நோப்பேன். ஆக 9, 10 என்று நோன்பு வைத்தால் யூதர்களுக்கு மாறு செய்தது போல் அது ஆகிவிடும் என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த ஆஷூரா தினம் என்று நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்டது. இந்த நோன்புக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற ஒரு வருடத்தின் சிறு பாவங்களை மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புக்கான சிறப்பை சொல்கிறார்கள். இதுதான் முஹர்ரம் மற்றும் ஆஷூராவை குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். முஹர்ரம் மாதம் ஒரு புனிதமிக்க மாதம், அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது சிறந்த ஒரு காரியம். குறிப்பாக ஆஷூரா நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த நாள் தான் வெற்றியை கொடுத்தான். அந்த நோன்பை நோக்கும் பொழுது 9, 10 முடியாவிட்டால் 10, 11 என்று வைத்து யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். குறைந்தது 10வது நாள் மாத்திரம் நோன்பு வைத்தாலும் அதற்கு அனுமதி உண்டு. இதற்கு பதிலாக அல்லாஹ் ஒரு வருடத்தின் பாவத்தை, சிறு பாவங்களை மன்னிக்கிறான். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயமே தவிர, இதை தாண்டி நாம் சமூகத்தில் நினைச்சுகிற முஹர்ரம் மாதத்தில் பலவிதமான அனாச்சாரங்களை பார்க்கிறோம். அவை எதுவுமே என்ன கிடையாது, மார்க்கம் கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய, பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட புதுமைகள். என்ன பார்க்கிறோம், இந்த மாதத்தில் ஆங்காங்கே என்ன செய்வார்கள், கருப்பு நிற ஆடை அணிந்து சோகத்தை கொண்டாடும் விதத்திலே, சோகத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே கருப்பு நிற ஆடை அணிவார்கள் ஆண்கள், பெண்கள். அதே போல் என்ன செய்வார்கள், தீ மிதிப்பார்கள். அது சரியாக ஆஷூரா தினமன்று அல்லது அதற்கு முன்பு ஏதோ ஒரு நாள் தீ மிதிப்பார்கள். இந்த காஃபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்வார்களே அதே வழிமுறைப்படி தீ மிதிக்கக்கூடிய ஒரு அனாச்சாரம், பழக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்வார்கள், பஞ்சா என்கிற பெயரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன், ஹுசைன், இந்த 5 மக்களுடைய பெயரை சொல்லி பஞ்ச் தன் பாக் என்று 5 புனிதமான உயிர்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள், இப்படி இந்த வடிவத்திலே, உள்ளங்கை வடிவத்திலே 5 விரல்கள் மாதிரி ஒரு பொருளை வைத்து சிலையை வணங்குவது போல் என்ன செய்வார்கள், அந்த பஞ்சாவை வணங்குவார்கள். அது மேல் பூ எல்லாம் போட்டு ஏதோ சிலையை தொட்டு கும்பிடுவது போல் அதை என்ன செய்வார்கள், தொட்டு கும்பிடுவார்கள். அத்தனை ஷிர்கான காரியங்கள் அந்த பஞ்சாவை வைத்து செய்வார்கள். மேலும் என்ன செய்வார்கள், ஆஷூரா தினம் அன்று யா ஹுசைன், யா ஹுசைன் என்று சொல்லி கத்தியை கொண்டு அல்லது பிளேட் போன்ற பொருட்களை கொண்டு ஆண்கள் குறிப்பாக தன்னைத்தானே என்ன செய்வார்கள், அந்த கத்தியால் தன்னுடைய முதுகு பகுதி, தன்னுடைய ஷோல்டர்ஸ் பகுதியில் அடித்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் வகையிலே இரத்தத்தை சிந்துவார்கள். சில சமயம் சிலருடைய உயிரும் போக வாய்ப்பு உண்டு. எதற்காக எல்லாம் செய்கிறார்கள், இதெல்லாம் யார் ஆரம்பித்து வைத்தார்கள் என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும். இந்த அனாச்சாரங்கள் எல்லாமே மார்க்கத்திற்கும் இதற்கும் சம்மதமே கிடையாது. இதை யார் ஆரம்பித்து வைத்தார்கள், எதற்காக இதை செய்கிறார்கள் சொன்னால், இந்த அனாச்சாரங்கள் அனைத்தையும் ஆரம்பித்து வைத்தவர்கள் ஷியாக்கள். ஷியாவிலும் ராஃபிதா என்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதை பெரும்பாலும் நாம் என்ன செய்யும், ராப்சி என்று சொல்லுவோம். ராப்சி கிடையாது, ராஃபிதி அந்த வார்த்தை. ஆக ராஃபிதா என்கிற அந்த கூட்டம் ஷியாவுடைய ஒரு கூட்டம். அது அவர்கள் செய்யக்கூடியதை தான் பார்த்து என்ன செய்கிறார்கள், தன்னை சுன்னத் ஜமாத் முஸ்லிம், அஹ்லுஸ் சுன்னா, சுன்னி முஸ்லிம், சன்னி முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக்கொண்டு இது எதற்காக செய்கிறார்கள், யார் செய்கிறார்கள், இது கூடுமா கூடாதா,
இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றா? இதை நபிகள் நாயகம் செய்தார்களா, அபூபக்கர் உமர் போன்ற சஹாபாக்கள் இதை செய்தார்களா என்று எதையும் பார்க்காமல், எதையும் யோசிக்காமல் அப்படி அதை பின்பற்றுகிறான் கண்மூடித்தனமாக. ஆனால் இதை செய்பவர்கள் ஷியாக்கள், ராஃபியுதாக்கள். எதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள் சொன்னால், சரியாக இதே தினம் ஆஷுரா தினம் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆக அவர்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் விதத்திலே வருடம் எப்படி விதத்தான முறையில் அனாச்சாரமாக நினைச்சுகிறார்கள், பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ பர்த்டே, அதே மாதிரி இறந்த நாளை நினைச்சுகிறார்கள், துக்கம் கொண்டாடுகிறோம், துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் இதை வருடம் செய்கிறார்கள். என்ன நடந்தது ஹுசைன் ரலியல்லாஹு வாழ்க்கையில் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நேர்வழி பெற்ற ஹுலஃபாக்களுடைய ஆட்சி இருந்தது. ஃபர்ஸ்ட் அபூபக்கர், அடுத்து உமர், அடுத்து உஸ்மான், அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. அதற்கு அடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி இருந்தது 20 வருடங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உம்மத்தில் கருத்து வேறுபாடு வரக்கூடாது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள், ஒரே தலைவருக்கு கீழ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமே ஒரு தலைவருக்கு கீழ், ஒரு கொடிக்கு கீழ் இருக்கிறது. அடுத்து கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்பதற்காக சில சஹாபாக்கள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில், சுயமாக கிடையாது, சில சஹாபா சொன்ன ஆலோசனையின் அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு தன்னுடைய மகள் யசீத் என்பவர் இணைச்சிதார்கள், ஹலீஃபாவாக அறிவித்தார்கள். எனக்கு பிறகு யசீத் தான் ஹலீஃபா. முகீரா பின் ஷுஅபா போன்ற சில சஹாபாக்கள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில். ஆக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பிறகு யசீத் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தார்கள், சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில், அவர்களும் நினைச்சார்கள், பெரிய பெரிய சஹாபா, மூத்த சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் போன்று வயதில் மூத்த சஹாபா எல்லோரும் இறந்து விட்டார்கள் அந்த காலத்தில். ஹிஜ்ரி 60 அக்கம்பக்கத்தில். அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள், உலமா சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்றவர்கள், அவர்களும் என்ன செய்தார்கள், யசீதுக்காக பைஅத் செய்தார்கள். காரணம், நாம் பையத்து செய்யவில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாம், உம்மத்தில் ஏதாவது பிளவு ஏற்படலாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆக யசீது ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவர் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தும் என்ன செய்தார்கள், கருத்து வேறுபாடு வேண்டாம், குழப்பம் வேண்டாம் என்கிற ஒரே காரணத்திற்காக யசீத் கையில் என்ன செய்தார்கள், இப்னு உமர், இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் பையாத்து செய்து விட்டார்கள். ஆனால் முக்கியமான 2 சஹாபா பையாத்து செய்ய மறுத்தார்கள். யார் என்று சொன்னால், ரசூலுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் அபூபக்கருடைய பேரப்பிள்ளை அப்துல்லா பின் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த இருவர் மாத்திரம் என்ன செய்யவில்லை, பையாத்து செய்யவில்லை. இல்லை, யசீது ஹலீஃபாவாக இருக்க தகுதி இல்லாதவர், அவரை நாம் ஹலீஃபாவாக ஏற்று பையாத்து செய்ய மாட்டோம் என்று இருவர் மாத்திரம் பையாத்து செய்ய மறுத்தார்கள். பையத்து செய்ய மறுத்த இந்த நிலையில் ஹஜ்ஜுடைய காலம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பத்தினர்கள் என்று ஏறக்குறைய 80 பேர் மக்காவுக்கு சென்றார்கள் ஹஜ் செய்ய. அந்த நேரத்தில் கூஃபாவிலிருந்து, ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூஃபா, அந்த ஊர் மக்கள் பல பேர், 100 கணக்கிலே, 20-30 கிடையாது, 100 கணக்கிலே பல பேர் நிச்சயித்தார்கள், கடிதங்கள் எழுதினார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன சொல்லி கடிதம் எழுதினார்கள், நாங்கள் யசீதை ஹலீஃபாவாக ஏற்க தயார் இல்லை. அந்த காலத்தில் கூஃபாவில் இருந்த மக்கள் தான் ஷியாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்கள் என்று தன்னை சொல்பவர்கள். ஷியா என்று சொன்னால் ஆதரவாளர்கள் என்று அர்த்தம். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூஃபா மக்கள் என்ன சொன்னார்கள் கடிதம் மூலியமாக, யசீதை நாங்கள் ஹலீஃபாவாக ஏற்க தயாரில்லை, நீங்கள் தான் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும். ஆக நீங்கள் கூஃபாவுக்கு வாருங்கள், நாங்கள் உங்கள் கையில் பையாத்து செய்து விடுகிறோம், அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம், போராடலாம் என்று சொல்லி பல கடிதங்கள் வந்தன. 100கணக்கான கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. அதை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கூஃபாவின் உண்மையான நிலவரம் என்ன, உண்மையில் அந்த மக்கள் என்னை அழைக்கிறார்களா, இல்லை இது யாராவது ஒருவர் செய்யக்கூடிய சதியா என்பதை உறுதிப்படுத்த நினைச்சார்கள். தன்னுடைய ஒரு சகோதரர், நேரடி சகோதரர் அல்ல, கசின் என்று சொல்வோமே, அந்த வகையில் சித்தப்பா மகன், பெரியப்பா மகன் என்று இருந்த முஸ்லிம் பின் அகீல் அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பினார்கள். போய் அங்குள்ள நிலவரத்தை பாருங்கள், அந்த கடிதத்தின் பேரெல்லாம் இருக்கும், இன்னார் இன்னார் எல்லாம் உண்மையில் கடிதம் எழுதினார்களா என்று விசாரித்து சொல்லுங்கள். அங்கு போன முஸ்லிம் பின் அகீல் விசாரித்து பார்த்தால்
பார்த்தால் நூற்றுக்கணக்கான மக்கள் உண்மையிலேயே ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை விரும்புகிறார்கள். அவர்கள் வந்தால் பையாத்து செய்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய, ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. முஹம்மது பின் முஸ்லிம் பின் அகீல் அவர்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு தகவலை சொல்லிவிட்டார்கள். இங்கு உள்ள நிலவரம் உண்மைதான், நீங்கள் விரும்பினால் வரலாம் என்று. இந்த தகவல் கிடைத்ததும் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் குடும்பத்தோடு கூஃபாவுக்கு புறப்பட ஏற்பாடுகள் செய்தார்கள். அப்போது இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற அந்த சஹாபாக்கள் தடுத்தார்கள். இல்லை, வேண்டாம், போகாதீர்கள், ஏதாவது பிரச்சனை நடக்கும். குறிப்பா இந்த கூஃபா மக்கள் சொல்வதை கேட்டு அவர்களை நம்பி நீங்கள் போகவே வேண்டாம். அந்த காலத்தில் சொல்வார்கள், கூஃபி லா யூஃபி, கூஃபா மக்கள் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி மாட்டார்கள் என்பது ஒரு அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. சொன்னார்கள், உங்களுடைய தந்தைக்கு துரோகம் செய்தது போல் இந்த கூஃபா மக்கள் உங்களுக்கும் துரோகம் செய்வார்கள், போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய விதி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை இழுத்துக்கொண்டு அங்கு போனது என்றுதான் சொல்ல முடியும். ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் ஃபேமிலியோடு, நண்பர்களோடு புறப்பட்டு பயணத்தை தொடங்கிவிட்டார்கள் கூஃபாவை நோக்கி. பயணத்தை தொடங்கிய பிறகு கூஃபாவுடைய நிலைமை மாறிவிட்டது. அப்படி தலைகீழாக மாறிவிட்டது. ஏன் தலைகீழாக மாறியது என்று கேட்டால், இப்படி கூஃபா மக்கள் கடிதம் எழுதி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை தூண்டுகிறார்கள், அழைக்கிறார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களும் அங்கு வர வாய்ப்புகள் உண்டு என்கிற தகவல் யசீதுக்கு, அந்த நேரத்தில் ஹலீஃபாவாக இருந்த யசீதுக்கு கிடைத்ததும் அவர் என்ன செய்தார், உபைதுல்லா பின் ஜியாத் என்று தன்னுடைய ஒரு கவர்னர், அவனை அனுப்பி வைத்தார்கள். கூஃபாவுக்கு போய் அந்த மக்களை முதலாவது தடுத்து, ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் வந்தால் ஒருவேளை அவர்களையும் தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி உபைதுல்லா பின் ஜியாத் என்கிற கவர்னரை யசீத் அனுப்பினார். இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யசீத், முஆவியா பின் அபி சுஃபியானுடைய மகன் யசீத், கூஃபா மக்களையும் சரி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களையும் சரி தடுக்கும்படிதான் உபைதுல்லா என்கிற கவர்னரை அனுப்பினாரே ஒழிய, அங்கு போய் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை கொலை செய்து விடுங்கள் என்று அவர் சொன்னதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவலும் கிடையாது. அப்படி எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் தகவலும் கிடையாது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் கொல்லப்பட்டதெல்லாம் யார் எடுத்த சுய முடிவு? அந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்கிற அந்த கவர்னர் எடுத்த சுய முடிவு. அல்லாஹ் அவன் மீது தன்னுடைய சாபத்தை இறக்கட்டும். யசீத் என்ன செய்யவில்லை, சென்று ஹுசைனை கொல்லுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. சரி, உபைதுல்லா பின் ஜியாதை அனுப்பியதும் அவன் ஒரு சின்ன கூட்டம் தான் அழைத்து கொண்டும் கூஃபாவுக்கு போய் அந்த மக்களை எல்லாம் அழைத்து மிரட்டியதும் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லி நின்ற அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் பயந்து என்ன செய்து விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். இல்லை, நாங்கள் இனிமேல் எதையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி முஸ்லிம் பின் அகீலை தனியாக விட்டு வீடுகளுக்கு சென்று விட்டார். முஸ்லிம் பின் அகீல் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் சார்பாக வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் அவருக்கு ஆதரவு அளிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. தன்னந்தனியாக இருந்த அவர் அந்த உபைதுல்லா பின் ஜியாதால் முதலாவது அநியாயமாக கொல்லப்பட்டார். அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் உபைதுல்லா பின் ஜியாத் முதலாவது முஸ்லிம் பின் அகீலை கொன்று விட்டார். அதற்கு முன்பாக அவர் நினைச்சார்கள், அடுத்த தகவலை ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அனுப்பினார்கள். என சொல்லி, நீங்கள் கூஃபாவுக்கு வர வேண்டாம், இங்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது, உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று சொன்ன மக்கள் எல்லாம் இப்போது பைக் அடித்து விட்டார்கள், வர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து இன்னொரு தகவலை அனுப்பினார்கள். அந்த தகவல் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கிடைத்த சமயம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கர்பலா என்கிற இடத்தில் இருக்கிறார். இன்னும் கூஃபாவுக்கு வரவில்லை, கர்பலா என்கிற இடம் வரை பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த இரண்டாவது தகவல் கிடைக்கிறது, கூஃபாவுக்கு வர வேண்டாம், இங்கு நிலைமை மாறிவிட்டது, யசீதுடைய மக்கள் வந்ததும் இந்த மக்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள், என்னையும் கொலை செய்துவிட நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று அந்த தகவல் வந்ததும் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் உடைய நிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவர் தனியாக கூட இல்லை, குடும்பத்தோடு வந்திருக்கிறார், ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அந்த தகவல் கிடைத்ததும் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், இது என்ன இடம்? மக்கள் சொன்னார்கள், கர்பலா. அந்த கர்பலா என்கிற வார்த்தையை ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் இரண்டாக பிரித்து சொன்னார்கள். இல்லை, கர்பலா அல்ல, கர்புன் வ பலா. கர்ப் என்று சொன்னாலும் முசீபத்து, பலா என்று சொன்னால் என்னது? சோதனை. இது பெரிய ஒரு முசீபத், பெரிய ஒரு சோதனையில் வந்து நாங்கள் மாட்டிவிட்டோமே. அடுத்து உபைதுல்லா பின் ஜியாதுடைய மக்கள் வந்தார்கள். வந்து சந்தித்து ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதே இடத்தில் நீங்கள் யசீதுக்காக பையாத்து செய்து விட்டு தான் நீங்கள் போக வேண்டும். ஹுசைன் ரதியல்லாஹு சொன்னார்கள், இல்லை, நான் பையாத்து செய்ய மாட்டேன். காரணம், அவருடைய நிலைப்பாடு என்ன? யசீதுக்காக பையத்து செய்வது தவறு என்பது அவருடைய நிலைப்பாடு. ஒரு பக்கம் சில சஹாபாக்கள் குழப்பம் வேண்டாம் என்று பையத் செய்தது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் யசீதுக்காக பையத் செய்வது தவறாகிவிடும் என்பது இவருடைய நிலைப்பாடு. அதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், நான் பையத்து செய்ய மாட்டேன்.
ஆம், என்னை ஷாம் நாட்டுக்கு போக விடுங்கள், ஷாம் நாட்டுக்கு போய் நான் நேரடியாக யசீதை சந்தித்து பேசுகிறேன். இல்லையா, இஸ்லாத்துக்காக அந்த காலத்தில் ஆங்காங்கே பல பவுண்டரிஸில் என்ன செய்வார்கள், பல எல்லைகளில் அறப்போர் செய்வார்கள். ஏதாவது இடத்துக்கு என்னை போக விடுங்கள், நான் போய் போர் செய்து ஷஹீதாகி விடுகிறேன். ஆனால் வந்த அந்த அநியாயக்காரர்கள் என்ன செய்யவில்லை, ஷாம் நாட்டுக்கு போகவும் அனுமதி கொடுக்கவில்லை, வேறு இடத்துக்கு அறப்போர் செய்வதற்காக போகவும் அனுமதி கொடுக்கவில்லை. மாறாக சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒரே ஆப்ஷன் தான், இதை இடத்தில் நீங்கள் பையாத்து செய்துவிட்டு தான் போக வேண்டும். அவர்கள் மறுத்த காரணத்தினால் அடுத்து போர் நடந்தது. ஹுசைன் ரதிலான் அவர்கள், அவர்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள், பெண்களை தவிர, சிறு பிள்ளைகளை தவிர ஏறக்குறை 70-80 ஆண்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அநியாயமாக. அவர்கள் போர் செய்வதற்காக வரவில்லை, பயணத்தில் வந்தார்கள். அநியாயமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். நிச்சயமாக இந்த சம்பவம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மன வேதனையை தரக்கூடிய சம்பவம். காரணம், இங்கு கொல்லப்பட்டவர் சாதாரண மனிதர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை, அஹ்லுல் பைத், ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு முக்கியமான நபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பேர பிள்ளையை குறித்து சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கவாசிகளின் வாலிபர்களுடைய தலைவர்கள் சொன்னார்களோ, அந்த பேர பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த பேர பிள்ளைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, ஹசனும் ஹுசைனும் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் வழங்கிய நறுமண பூக்கள் என்று சொன்னார்கள். இப்படி செல்லமாக நாம் ஒவ்வொரு மொழியும் சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக. அப்படி ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஹசன் ஹுசைன் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நறுமண பூக்கள் என்று சொன்னார்கள். ரசூலுடைய பேர பிள்ளை அவர், அவருடைய சிறப்புகள் என்ன, ரசூல் அவரை குறித்து சொன்ன ஹதீசுகள் என்ன, அத்தனையும் தூக்கி எறிந்த அந்த அநியாயக்காரர்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை ஒரே இந்த காரணத்துக்காக வேண்டி ஷஹீதாக்கி விட்டார்கள். நிச்சயமாக இது வேதனை தரக்கூடிய சம்பவம் தான். ஆனால் அதற்கென மார்க்க வெளிச்சவில்லை. வருடா வருடம் ஹுசைன் ரதியல்லாஹுடைய பெயரை சொல்லி துக்கம் கொண்டாடுவதோ அல்லது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதோ, தீ மிதிப்பதோ போன்ற அனாச்சாரங்கள் செய்வதற்கு மார்க்கம் ஒருபோதும் அனுமதி தரவில்லை. ஹுசைன் ரதியல்லாஹு கொல்லப்பட்டது மிக வேதனைக்குரிய சம்பவம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் அநியாயமாக அவர்களை கொன்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் லானத் உண்டாகட்டும் என்று சொல்வதற்கு அனுமதி உண்டு என்று அறிஞர்கள் சொல்வார்கள். லானத் சொல்வதற்கு அனுமதி உண்டு. அவர்கள் செய்த அநியாயம் அப்படிப்பட்ட அநியாயம். 80 பேரை கொன்னது சாதாரண விஷயமா? எந்த ஆண்கள் கர்பலா வரை வரவில்லையோ, உதாரணத்திற்கு ஜைனுல் ஆபிதீன் ஹுசைன் தன்னுடைய மகன் அல்லது மகனுடைய மகன், அவருடைய பெயரும் அநேகமாக அலி. ஜைனுல் ஆபிதீன் என்பது அவருடைய பட்டம். உடல்நிலை சரியில்லாமல் அவர் கர்பலா வரை வரவில்லை, அதற்கு முன்பாகவே இருந்து விட்டார். அவர்தான் தப்பித்தார்கள். யாரெல்லாம் கர்பலா வந்தார்களோ அத்தனை ஆண்கள் கொல்லப்பட்டார்கள். சாதாரண விஷயமா இது? குடும்பமே அழிக்கப்பட்டது, சிலரை தவிர. மிகப்பெரிய அநியாயம் இது. நாம் துக்கப்பட வேண்டும். துக்கப்படும் பொழுதெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். இதுதான் ஹதீஸில் வந்த விஷயம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு முசீபத் வந்து இன்னா லில்லாஹ் என்று சொல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு கூலியை தருகிறார். அந்த முசீபத் எப்போதெல்லாம் அவருக்கு மனவேதனையை தருமோ அந்தந்த நேரம் அவர் இன்னா லில்லாஹ் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹ் பொறுமைக்கு என்ன கூலியை தந்தானோ அதே கூலி என்ன செய்வான்? எப்போதெல்லாம் இன்னா லில்லாஹ் சொல்வார்கள் அப்போதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்கிறார்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒழிய இந்த சமூகத்தில் பார்க்கக்கூடிய அனாச்சாரங்கள் எல்லாம் என்னது? நபி வழிக்கு மாற்றமானது என்பதை புரிந்து கொண்டு நாம் இது போன்ற எல்லா பிதஅத்துகளை விட்டு தூரமாக இருந்து குர்ஆன் ஹதீஸை நாம் என்ன செய்ய வேண்டும்? சஹாபாவுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம்.